குரு ஆஸ்திரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 1 2026 சனிக்கிழமை ஆடி 14 தேய்பிறை திருதிய திதி. மேஷம், ரிஷபம், மிதுனம் 3 ராசிக்கான தின பலன். இது 3 ராசிகளின் பொது பலன் தான். உங்க ஜாதகம் மற்றும் உங்க பிறந்த இதில் அடுத்த பிறந்த ஒரு வருட பலன் சொல்கின்றேன். வீடியோவில் மேல இருக்கும் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு மூத்த சகோதர சகோதரி வழி உறவு, நண்பர்கள் உறவுல எந்த கருத்து வேறுபாடு வேண்டாம். அவர்கள் சொல்லும் எல்லா விஷயம் உண்மை என்றும் நம்ப வேண்டாம். ஏன்னா சந்திர ராகுணம் இருப்பதால் இது வந்து கிரகண தோஷம். அதனால் தாயின் உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். பெண் சார்ந்த தொடர்புடைய விஷயம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிகமான ஓவர் திங்கிங் வரலாம். நைட்ல தூக்கம் இல்லாத பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத பயம், பதட்டம் இவற்றையெல்லாம் குறைத்து ஆலை வழிபடும் தியான யோகா செய்து வாருங்கள். முக்கியமா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் மன ரீதியான சில போராட்டங்கள் கலந்த ஒரு பலனாக தான் இருக்கும். ஏன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய் வந்து 2ஆம் வீட்டுல இருக்கின்றது. சனியும் வந்து 3ஆம் பார்வை பார்ப்பதால் இந்த பயம், சோகம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சுக்கிரனும் வந்து காலையில 9:30 மணிக்கு மேல கண்ணில நீச்சம் அடைவதால் உடல் சார்ந்த சோகம், மகிழ்ச்சி பாதிக்கப்படுவதாக இருக்கும். கணவன் மணி ஒரு விஷயத்துல சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, மஞ்சள். அதிர்ஷ்டம் வந்து 9, 2. அதிர்ஷ்ட திசை வந்து வடகிழக்கு, தெற்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தாங்கள் செய்யும் தொழில், வேலை சார்ந்த விஷயங்கள் ஒரு விதமான மனம் அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகதா இருக்கும். வேலை சூழல் உங்களுக்கு நல்லா இருந்தாலும் வேலை விட்டலாம் என்ற எண்ணங்களும் சில நேரத்தில் தோன்றும். அதனால தேவையற்ற எண்ணங்கள்லாம் அடிக்கடி வந்து செல்வதா இருக்கும். கூட வேலை செய்யறவங்க, மேலதிகாரியின் ஆதரவு இல்லாதது, இவையெல்லாம் தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல மனம் சஞ்சலப்படுவதா இருக்கும். ஏன்னா ராகுவின் பிடியில வந்து சந்திரன் இதுவரை கிரகண தோஷம். இது காலை 9 மணிக்கு மேல நன்றாக தெரியும். ஏன்னா வந்து உங்க ராசிநாதன் சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல கண்ணியில நீச்சம் ஆகுதால் உங்களோட ஒரு இதுவும் அறிவு ரீதியான படிப்பட்ட சிந்தனை, குழந்தைங்க உடல்நலன், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2ஆம் இடத்துல புதன் ஆட்சியில் இருக்கிறதுனால அறிவு ரீதியான விஷயங்கள் உங்களால நல்லா உள்வாங்க முடிந்தாலும் மனம் குழப்பம் சார்ந்த விஷயங்கள் தொடர்வதா இருக்கும். இருந்தாலும் தன்னம்பிக்கை ஆற்றல் வந்து உங்களுக்கு இழக்காது. ஏன்னா 3ஆம் இடத்துல சூரியன் வந்து நட்பு வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு திட்டங்கள், முயற்சிகள்லாம் வீண் போகாது. இருந்து தொழில் ரீதியாக ஒரு விதமா, வருமான ரீதியாக ஒரு விதமா வளர்ச்சி இருந்தாலும் வேலை தொழில் செய்யும் இடத்துல ஒரு விதம் மன அமைதி இழந்ததாக தான் இருப்பீர்கள். ஏன்னா சனி வந்து 3ஆம் பார்வை உங்க வீட்டை பார்க்க, செவ்வாயும் உங்க வீட்டுல இருக்கிறதுனால ஒரு சவாலான காலகட்டம் தான். அதிர்ஷ்டம் வெள்ளை, அதிர்ஷ்டம் 6, அதிர்ஷ்டத்தின் தென்கிழக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகுவோட தேய்பிறை சந்திரன் இருந்து ஒரு கிரகண தோஷம். தந்தையின் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தந்தை வழி ஒரு இந்த இவங்கள தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கு. குரு வந்து சூரியன் அஸ்தங்கமானதனால் சந்திரன் வந்து ராகு பிடிகள் இருப்பதால் குடும்பத்தில் சிறு குழப்பங்கள்லாம் ஏற்படலாம். உங்க பேச்சுல ஒரு படபடப்பு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. போதும் மட்டும் கவனம் தேவை. தாயாரின் உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கவனம் எடுத்துங்களேன். ஏன்னா சுக்கிரன் 4ஆம் இடத்துல மறைவு, அதாவது நீச்சம். சனியும் 7ஆம் பார்வை பார்ப்பதால தாயார் இடத்துல கண்டிப்பா கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்க ராசிநாதன் ஆட்சியில இருக்கிறதுனால அறிவு ரீதியான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியில ஏற்றம் காண்பதாக தான் இருக்கும். வெளிநாடு, உயர்கல்வி, பொருளாதார ரீதியாக வந்து உங்களுக்கு ஒரு விதமான யோகத்தை அதிர்ஷ்டம் கொடுத்தாலும் தந்தை வழி உறவு சார்ந்த விஷயங்கள குடும்ப அமைதி வந்து பாதிப்பதாக இருக்கும். அது மட்டும் சார்ந்த விஷயம் மட்டும் கவனம்னா இருங்கள். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, பச்சை. அதிர்ஷ்டம் 1, 5. அதிர்ஷ்டம் கிழக்கு, வடக்கு.